தேசிய பேரிடர் மீட்புப் படை அரக்கோணத்தின் 4வது படைப்பிரிவின் துணை கமாண்டர் வைத்தியலிங்கம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். தற்போது கேரளாவில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிற நிலையில் இந்த இடத்திற்கு எத்தனை குழுக்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது சார்? இதுவரைக்கும் நம்ம இந்த மழையின்காக முன்னெச்சரிக்கையாக கேரளா மாநிலம் ஒரு 9 டீம் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2 டீம் ஆல்ரெடி அங்கே டிப்ளாய்மெண்ட்ல இருக்கு. ஸோ இந்த 2-3 நாட்களுக்கு ஏதேனும் இடர்பாடுகள் ஏற்பட்டால் அந்த 2 டீம்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அது இல்லாத இந்த மழைக்கால பருவமழை காலத்துக்காக அரக்கோணத்திலிருந்து 7 டீம் டிப்ளாய் பண்றதுக்கான ரெக்வஸ்டும் வந்திருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து. கனமழையால கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டு பெரும் உயிர் சேதம் ஏற்பட்டது. இந்த முறை எந்தெந்த இடங்கள்ல பாதிப்பு ஏற்படும் பகுதியா கண்டறியப்பட்டிருக்கு? என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கையெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு சார்? என்டிஆர்எஃப் வருடம் வயநாட்டுல நம்ம போன வருடமும் நம்ம என்டிஆர்எஃப் டீம் அங்கே டிப்ளாய் ஆயிருந்தாங்க. ஸோ அவங்க அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட உடனே நம்ம டீம் துரிதமாக அங்கே செயல்பட்டு முடிந்தவரை எவ்வளவு உயிர்களை காப்பாற்ற முடியுமோ காப்பாற்றினாங்க. அதன் பிறகு தொடர்ச்சியாக மேலும் ரெக்கவரி பண்ற வேண்டிய வேலைகளையும் பார்த்தாங்க. இந்த முறையும் அதே மாதிரி அனலைஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் அங்கே வல்னரபிள் ஏரியா இருக்கோ அங்க இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் அனலைஸ் பண்ணி அவங்க மேற்கொள்ள வேண்டிய எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். சார், நாளைக்கு 5 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் நாளைக்கும் நாளை மறுநாளும் 7 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை என்டிஆர்எஃப் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருது சார்? ஸ்டேட் கவர்மெண்ட் ரெக்வஸ்ட் எப்படி எங்கெங்க டிஸ்ட்ரிக்ட்லாம் டீம் கேட்குறாங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் என்டிஆர்எஃப் டீம்ஸ் அனுப்பப்படும். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.